இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி, ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாத, ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவோட கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன். விளங்குதா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்க தொலைக்கத்தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS, பிஜேபி கைக்கூலி, பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை இழந்துக்கிறான். இவன் கூலி இவனும் கொடுங்க. இப்போ இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். அப்படித்தான் தட்சாதி வரான சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிறீ, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும்.